நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதையை கேட்பதற்கு முன்பாக நம் தலையில் தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கின்ற உள்ளங்கள்லாம் தொடப்படட்டும் ராஜா. உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே. இயேசுவுக்காக நாங்கள் ஆண்டவரே நான் எதை செய்கிறேன், என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக இயேசுவுக்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இரத்த சாட்சிக்கு நாங்கள் கேட்குறோம் ராஜா, எத்தனையோ உண்மை சம்பவங்களாம் நாங்கள் கேட்குறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆனாலும் இருதயம் கடினப்பட்டு நாங்கள் ஜெபிக்காதபடி ஆண்டவரே ஏசப்பா துணிகரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே தகப்பனே ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் கூட காணப்படாதபடி இன்னும் அதிகமாக ஜெபிக்க பாரத்தோடு வாழ்வதற்கு இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்லும் ஆண்டவரே. துணிஞ்சு இயேசுவின் ஆண்டவரே இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்து ஆண்டவரே ஏசப்பா இன்னொரு வாழ்க்கை இயேசு ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை பெறுவதற்கு நான் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வசனத்தின் மூலமாக கதையின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வேதாகமத்தை வைத்தால் என்ன, எங்களுக்கு இதுதான் ஆயுதம், வேதாகம்தான் எங்களுக்கு ஆயுதம், அதை நாங்கள் வைத்தால் என்ன, அதற்கு ஏன் எங்களை இவ்வளோ உபத்திரப்படுத்துங்க, ஏன் இந்த துன்பப்படுத்துறீங்க, எதற்காக எங்களை கைது செய்கிறீங்க, நீங்கள் எங்களை கொன்று போட்டாலும் ஆண்டவர் மேல விசுவாசத்தை நாங்கள் நினைச்ச மாட்டோம், விட மாட்டோம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் மரணத்தை சந்திக்க நான் என்ன செய்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரர், அவர் பேர் யூப்ளியஸ் சொல்லி அருமையான சகோதரர் என்ன தைரியமாக போர் வீரர்கள் அவர் கைது செய்ய வர்றாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் காரணத்துக்காக தானே எங்களை நீங்கள் கைது செய்ய வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா ரோம் சாம்ராஜ்யத்தில் நடந்த ஒரு சம்பவம். இவர் யூப்ளியஸ் ஒரு நல்ல போதகர், ஒரு சபையின் மூப்பர், நல்ல வேதாகமத்தை நல்ல அருமையாக நினைச்சாரு ப்ரீச் பண்ணுறவர், ஆண்டுடைய அன்பை மற்றவங்களுக்கு அறிவிப்பதில் நல்ல போதகர் அவர் நினைச்ச காணப்பட்டார். இவர் இந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் அதில் உள்ள சக்கரவர்த்தியாக இருந்தவர் பேர் டயோக்ளிசியன் சொல்லி ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நினைச்சு தான் செயல்பட்டான். கிறிஸ்தவர்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, அவங்கள வெறுப்பான், ஒதுக்குவான். அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளோ தூரம் அந்த டயோக்ளிசியன் என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துவான். அதனால் அவன் என்ன செய்வான், கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுப்பான். அவங்க வழிபடுற இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி போவானா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வேதாகமத்தையும் அதை தேடி பிடிச்சி அதை அழிப்பானா. எங்கெங்கே கிறிஸ்தவ மார்க்கத்தையும் கிறிஸ்தவ வழிபடு இடங்களையும் அந்த வேதாகமத்தையும் என்னச்சுதான் அவள் அழிப்பதில் மிகுந்த வைராக்கியமாக என்னச்சுதான் நான் காணப்பட்டானா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தன் அன்பை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்கள அவன் என்ன செய்வானா, மற்ற விசுவாசத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வாங்களாம், அவங்களெல்லாம் என்ன செய்வானா கொஞ்சம் குவிச்சு விடுவானா. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக நினச்சிதான் நான் காணப்பட்டானா. பொதுவான இடத்துல வச்சு ஆண்டவர் நாமத்தை சொல்லுகிற அத்தனை பேரும் என்ன கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்து அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவங்கள என்ன செய்வானா
கொலை செய்வானா. ஏன்னா அப்படி கொலை செய்கிறத பார்த்து மற்றவங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, பயந்து போயிடுவாங்க, அதனால் கிறிஸ்தவத்தை பரப்ப மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு அவன் என்ன செய்ய இப்படிப்பட்ட கொடூரமாக என்ன செய்தான் நடந்தானா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த யூப்ளேஸுங்கிறவர் மறைவாக என்ன செய்தாராம், செயல்பட்டாராம். இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு அறிவிப்பதில் ஆண்டவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து நல்ல அருமையாக என்ன செய்தாராம், பொறுப்போடு அவர் என்ன செய்தாராம், செயல்பட்டு வந்தாராம். வேதாகமத்தை நல்ல சிறப்பாக என்ன செய்வாராம், போதிக்கிறதுல திறமை இருந்ததாக என்ன செய்தார் காணப்பட்டாராம். அதற்காக மரணத்தை சந்திக்க அவர் என்ன செய்யலை, தயங்கல்ல. மரணம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, தைரியமாக வேதாகமத்தை கையில் எடுத்து அவர் என்ன செய்தாராம், போதிக்கிறதுல ஒரு வல்லமையுள்ள உள்ளவராக என்ன செய்தான் காணப்பட்டாராம். இதில் அந்த சிசிலியா நாட்டில் அந்த இந்த ரோம் சாம்ராஜ்யத்தில் சிசிலியாங்கிற நாட்டில் இது நடந்த உண்மை சம்பவம். அந்த இடத்துல தான் இவர் யூப்ளேஸ் ஆண்டரை பற்றி என்ன செய்தார், அறிவிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்பின் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், உங்களை மக்கள் அத்தனை பேர் என்ன செய்யணும், சிசிலியா நாட்டில் நின்றுக்கிட்டு அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ரட்சிக்கப்படணும், அந்த ஜனங்கள்லாம் ஆண்டுடைய அன்பை அறியணும், அவங்களாம் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாராம், அந்த ரட்சிக்கப்படணும்னா இயேசுவின் மேலே நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசம் வைக்கணும், அவர் தான் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன், அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அதற்கு அழைத்து செல்கிறவர் யாரு, இயேசு மாத்திரம்தான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கிறாரு, அவர் மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தைரியமாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி கேட்கலன்னா ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து அதில் சிக்கி உழன்று போய் கிடக்கிறீங்க. இப்படிப்பட்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்களில் ஆண்டுடைய கோபாக்கினை கண்டிப்பாக சீக்கிரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க, அழிந்து போவீங்க. அந்த நினிவே மக்களுக்கு யோனா பிரசங்கித்தது போல இன்னும் 40 நாட்கள் உண்டு, அதுக்குள்ளே நினிவே அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னது போல் இந்த யூப்ளீஸும் அவர் என்ன செய்கிறார், தைரியமாக என்ன செய்கிறாரு சொல்லார். அவர் இந்த ஏற்றுக்கொள்ளாத மக்கள்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு எச்சரிப்பை ஒரு எச்சரிப்பின் செய்தியாக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலையா ஆண்டருடைய தேவ கோபாக்கினைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, தேவ கோபாக்கினைக்குள்ளே என்ன செய்ய போகிறீங்க, ஆள போகிறீங்க. அந்த தேவ கோபாக்கினை வந்துன்னா அதில் தப்பிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது, எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், அழிந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ரட்சிப்பு குறித்து அந்த சிசிலியாவின் அந்த ரோம அதிபதியின் வீட்டு அந்த டயோக்ளிசியஸ் முன்னாடி அந்த சுவிசேஷத்தை என்ன துணிச்சலாக என்ன செய்தான் அறிவித்து கொண்டிருக்கிறான். அறிவித்து கொண்டுட்டு இருக்கும்போது தான் அந்த ரோம போர் வீரர்கள் என்ன செய்தாங்க, அவனை பிடிச்சு கூட்டிகிட்டு யார் முன்னாடி கொண்டு நிறுத்தினாங்கன்னா அந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அந்த சிசிலியாவின் ரோம அதிபதி முன்னாடி என்ன செய்கிறாங்க, நிறுத்துகிறாங்க. அப்போ நிறுத்தும் போது தான் அவர் சொல்கிறாரு, அப்போ அவங்க விசாரிக்கிறாங்க, அவர் கொஞ்சம் கூட பயப்படாதபடி தைரியமாக சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறா, உனக்கு மரண தண்டனை தானே காத்திருக்குது, நீ இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, இரட்சிப்பை பற்றி சுவிசேஷம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குதே, ஏன் அதை மீறி செயல்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு ஆண்டு கொடுத்த கட்டளை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றேன், இதை உலகமெங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கிங்கள் சொல்லி ஆண்டு எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் உங்கள் கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, அதே போல் நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன், அது மரணமே வந்தால் எனக்கு பரவாயில்ல, அந்த மரணத்தை நான் என்ன செய்கிறேன், நான் சந்திக்க விரும்புகிறேன், அது எனக்கு என்ன கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்குறாரு. அப்போ இவரை உடனே எல்லாரும் அவரை அழைத்து இப்போ நீதிமன்றத்து முன்பாக அவர் என்ன செய்கிறார், நிறுத்தப்படுறாரு. நீதிபதிகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார், அவர் நிறுத்தப்படுறாரு. அப்போ அங்குள்ள ஜட்ஜஸ் என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட நிறைய பேர் அவன் மேலே என்ன குற்றச்சாட்டை என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஜீசஸ் இயேசுவை சொன்னது போல்
நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவர் அமைதியாக இருந்தார். அதே போல் இவர் என்ன செய்கிறாரு, நிறைய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒருத்தர் ஒரு போர் வீரன் சொல்கிறாரு, இவன் இங்கே வரும்போது அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான், ஒரு வேதாகமத்தை மறைத்து கொண்டு வந்திருக்கிறான், மறைத்து வைத்து நீதிமன்றத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றமாக என்னது அவன் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குது. வேதாகமத்தை பார்த்தா நாங்கள் எரிக்கிறோம், அதை கிழிச்சு போடுறோம், அடுத்த பேசுகிறவங்களும் நாங்கள் கொன்று போடுறோம். இவ்வளவு துணிகரமாக இவ்வளோ தெரிஞ்சியும் இவன் கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் உள்ளவங்க அந்த வேதாகமத்தை கையில் எடுன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் துணிஞ்சு கையில் எடுக்கிறாரு. எடுத்தது மாத்திரமல்ல, அவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இதில் உனக்கு பிடித்தமான பகுதியை நீ எடுத்து வாசி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, மத்தேயு 5:10 எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, வேதத்தை திறந்து என்ன செய்கிறாரு, வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 5:10 மலை பிரசங்கத்தில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுத்துவது பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி தைரியமாக நான் துன்பப்படுத்தினாலும் அவங்களுக்கு என்னதான், நீதி நிமித்தம் நான் துன்பப்பட்டா அவங்க பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக நான் நீதி நிமித்தம் நான் துன்பப்படுறேன், இயேசுவுக்காக நான் துன்பப்படுறேன், அதனால் நான் ரொம்ப பாக்கியமாக எண்ணுறேன், சந்தோஷமாக நான் எண்ணுறேன். ஏன்னா எனக்கு எங்கே இருக்குது, பரலோக ராஜ்யம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்கிறாரு. மத்தேயு 16:24 சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறான். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கு நான் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறேன், என் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், அதனால் இந்த சிலுவை நான் என்ன செய்கிறேன், சுமக்கிறேன், அதை நான் சுமந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசித்து கேட்டார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இதை வாசித்த உடனே இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கையிலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதை வாங்கி அந்த நீதிமன்றத்தில் என்ன செய்றாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. உடனே அதை அந்த நீதிமன்றத்தில் அதை கொடுத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டவங்க ஒப்புவித்து விடு என்று சொல்லி அதை அவங்க சொன்ன உடனே அவன் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், ஒப்புவிக்குன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யலை, கொடுக்காம அவன் சொல்கிறான், இதை நான் உங்களுக்கு கொடுப்பதை விட நான் என் மரணத்தை நான் என்ன செய்கிறேன், சந்திக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் எங்கே போயிடுவேன், நான் மரணத்தை சந்தித்தாலும் எனக்கு என்ன உண்டு, ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை உண்டு. நான் இன்றைக்கு இந்த பைபிளை உங்கள் கையில், இந்த வேதாந்தத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டா எனக்கு என்ன வாழ்க்கை கிடையாது, நித்திய ஜீவ வாழ்க்கை கிடையாது. அதனால் இந்த வேதாகமத்தை உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி தைரியமாக அந்த வேதாகமத்தில் தன் கையில் அணைத்தவராக, நீதிமன்றத்தில் ஒப்பு கொடுக்காதபடி அதை அணைத்தவராக தைரியமாக நினச்சிதாரு பேசினார். பேசினோடனே அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, கோவம் வந்தோடனே அவர் என்ன சொன்னார், இவனை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யுங்க, அப்போ என்னை விட்டு அவன் மரண தண்டனை கொடுத்து அவனை என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்கன்னு சொல்லி என்ன செய்தாரு சொன்னார். உடனே அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா, அவனை சாகடிக்கிற அளவுக்கு அவனை அடித்து அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா, பொது இடத்துல வைத்து அவங்க நினச்சிதாங்க தீர்ப்பு என்ன சொன்னான்னா, அந்த ஜட்ஜு என்ன தீர்ப்பு சொன்னால், பொது இடத்துல வைத்து அவனை என்ன செய்யுங்க, சவுக்கால் அடிங்க, அவனை அடித்தே கொன்று போடுங்கள் சொல்லி அந்த ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, கலங்கலை, திகைக்கலை, தைரியமாக நான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவர் சொன்ன கட்டளையை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன், மரணம் வந்தாலும் பயம் இல்லை, நான் தைரியமாக நான் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஒரு என் மரணத்துக்கு பிறகு எனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும், நான் அதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக நின்னான். உடனே அவன் கையில் இருந்த வேதாமத்தை வாங்கி அதை அவன் கழுத்தில் என்னச்சுதாங்களாம், அதை கட்டி தொங்க போட்டாங்களாம். தொங்க போட்டது மாத்திரமல்ல, அவனை என்னச்சுதாங்களா, ரொம்ப போர்ச்சேகர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவனை கொடூரமாக சித்திரவதை என்னச்சுதாங்க செய்தாங்க. சித்திரவதை அந்த வேதனையும் அந்த கொடூரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேதனையும் சகித்தவராக, கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி,
கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி, இதோ நான் உம்மண்டை வருகிறேன்னு சொல்லிட்டு என்னச்சுதான் நான் கதறினாராம். கிறிஸ்து இயேசுவே அடிபட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் வாரினால் அடிபட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் இவ்வளோ சேதங்கள் வந்தாலும் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி இதோ உம்மை அண்டை நான் வருகிறேன்னு சொல்லி என்னச்சுதாராம் ஜீவனை விட்டாராம். ஒரு அற்பமான ஒரு மிருகத்தை அடிப்பது போல அந்த ஒரு மனிதன் சொல்லி ஒரு ஈவு இரக்கம் இல்லாதபடி அவனை அடித்து என்னச்சுதாங்களாம் கொன்றார்களாம். அவங்களுக்கு அந்த விளைவு அவங்களுக்கு தெரியல. இவன் இன்றைக்கு இரத்த சாட்சியாக மரித்தாலும் அவன் எங்கே போகிறான், பரலோகத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத அறியாதபடி அதை ஒரு மிருகத்தை போல் அவங்க நினச்சிதாங்களாம் அடித்து கொன்றார்களாம். அவர் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவர் என்னச்சுதான் அந்த தைரியமாக அனுப்புனாராம். அதை ஒரு வசனம் சொல்லுது, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றலும் இருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கு சாட்சியாக என்னை நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இந்த வசனத்தின்படியாக இந்த சகோதரன் என்ன செய்தார், அனுப்பப்பட்டார். சபைகளும் சங்கத்துக்களும் ஆலோசனை சங்கத்துக்களும் அனுப்பப்பட்டாலும் அந்த அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார், தைரியமாக அவர் என்ன செய்தார், ஓநாய்க்கில் அனுப்புன போல் அனுப்பப்பட்டாலும் சர்ப்பங்களைப் போல வினாவுலர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் சொன்னது போல அவர் கபடற்றவர்களாக இருந்து வினாவுலர்களாக காணப்பட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த மனுஷரை கொடுத்து எச்சரிக்கையாக இருந்து ஆலோசனை சங்கக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர் தைரியமாக என்ன செய்தாராம், பேசினாராம். ஏன்னா பேசுகிறவர் யார், ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்ன செய்வார், பேச வேண்டும், பேசுகிறவர் நீங்கள் இல்லை, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அப்போ ஆவியானவர் அந்த மகன் உள்ளத்தில் இருந்து பேசி அந்த நேரத்தில் என்ன செய்தார், அவரை தைரியப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ரோமர் 1:16-17 சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறேன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாக தேவநீதி விசுவாசத்திற்கு என்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த பவுலடியார் சொன்னது போல சுவிசேஷத்தை குறித்து அவர் வெட்கப்படாமல் பேசினது போல இந்த நாட்களில் இந்த சகோதரர் என்ன செய்தார், யூப்ளியஸ்ங்கிற சகோதரர் வெட்கப்படாதபடி தைரியமாக என்ன பேசினால ஒரு இரத்த சாட்சியாக அநேக அடிகள், பவுலடியார் அடிகள் பட்டது போல மிலாறுகளால் அடிகள் பட்டார், கப்பர் சேதம் வந்தது, மிருகங்களினால சேதம் வந்தது, இப்படிப்பட்ட சேதங்கள் வந்தாலும் பவுலடியார் தைரியமாக நின்றது போல இந்த சகோதரர் என்ன செய்தாங்க, தைரியமாக நின்றாங்க. அதே போல் இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கின்றோம், நம்ம சிந்தித்து பார்ப்போமா? ஒரு பவுலடியார் எவ்வளோ தைரியமாக வாரினால் அடிபட்டார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடிகள் பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, சேதப்படுத்தப்பட்டாங்க. ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்காக, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை அற்பமாக எண்ணி தன் ஜீவனை பணயம் கொடுத்தாங்க. இந்த நாட்களில் நம்ம தீர்மானம் எடுப்போமா, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுவுக்காக நான் எதையாவது செய்யணும், இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், மரணம் வந்தாலும் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி தைரியமாக முழங்குவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோமா? இப்பொழுதிருந்தே நம்ம ஆயத்தமாகுவோமா? மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோமா? தைரியமாக மன தைரியத்தை நம்ம இழந்து விடாதபடி ஒரு பவுலடியார்
எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் சொன்னது போல எல்லாவற்றையும் லாபமாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன்னு சொன்னது போல இன்றைக்கு நம்ம இயேசுவுக்காக எதை இழக்க கொடுத்துருக்கிறோம்? இயேசுவுக்காக நம்ம எதை செய்திருக்கிறோம்? நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு காரியங்கள் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? அடிகள் பட்டிருக்கிறோமா? இல்லையே. ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிக்கலை, ஒரு துன்பத்தையும் நம்ம அனுபவிக்கலை. நம்ம இஷ்டம் போல நம்ம என்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கிறதோ நமக்கு தெரியாது. அந்த நாட்களுக்கென்று என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் நான் தைரியமாய் நிற்பதற்கு ஒரு பவுலடியார் எப்படி தைரியமாக நின்றாரோ அதே போல் தைரியமாக நிற்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. மனதில் தைரியத்தை கொடுங்கப்பா, சரீரத்தில் எனக்கு பலனை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? தீர்மானம் எடுப்போமா? பயந்து ஒளிந்து ஓடி விடாதபடி உபத்திரங்கள் வந்தாலும் நான் தைரியமாக இயேசுவுக்காக நான் நிற்பேன், மறுதளிக்காதபடி ஆண்டவருக்காக நான் நிற்பேன்னு சொல்லி இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்துவோமா? தைரியப்படுத்துவோமா? சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய் விடாதபடி நான் இயேசுவுக்காக இத்தனை பாடுகள் நான் படுகிறேன்னு சொல்லிட்டு இயேசுவுக்காக இயேசுவுக்காக இயேசுவுக்கான்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போமா? அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நான் தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின ஏசப்பா அருமையான உண்மை சம்பவங்கள் ராஜா, தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது எங்கள் இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. அந்த பாடுகளாக நாங்கள் படலையே, அந்த கஷ்டங்களாக நாங்கள் அனுபவிக்கவில்லையே. ஒருவேளை இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமானால் அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? மன தைரியத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் சொல்லி தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையானத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாளில் எங்களோடு பேசின வார்த்தையின்படியாக எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மனத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.